ஹலோ மை ரிச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ஸ்பெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் ஜிம் அண்ட் சிவ் மேக்கன்டையர் கப்பிள்ஸ். ஜிம்க்கு வந்து 52 இயர்ஸ் ஆகுது அண்ட் அவங்களோட ஒய்ஃப் சிவ்க்கு 46 இயர்ஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் இந்த புக்கோட ஆத்தர் டேவிட் பக்கோட ஃபினான்ஷியல் கோச்சஸ் அண்ட் செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை அவரை பர்சனலா விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஆத்தரும் அவங்க ரெண்டு பேரை ஆபீஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வரப்போ ஜிம் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறதாவும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனா கரெக்டா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க சொன்னாரு. டேவிட் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, அமெரிக்கால 10 பேர்ல ஒருத்தரால தான் 60 வயசுக்கு மேல கூட வேலைக்கு போகாம ரிட்டையர் ஆக முடியும். ஆனா இவர் இயர்லி 50ஸ்ல இருக்காரு. அந்த அளவு பணம் காசு இவர்கிட்ட இருக்கிறதாவும் தெரியல. இவர் போய் ரிட்டையர் ஆக வந்திருக்காரான்னு ஆத்தர் டேவிட் பக் ஒரு தடவை யோசிக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் பாக்குறப்போ அவரோட இன்கமும் அந்த அளவு பெருசாவும் இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்தே ஒரு $53,000 தான் ஏர்ன் பண்ணிருந்தாங்க. ஆனா அமெரிக்காவோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி அது ரொம்ப அதிகமாவும் இல்ல, ரொம்ப கம்மியும் இல்ல, ஒரு மீடியமான இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க அடுத்தடுத்த விஷயங்களா பார்த்துதான் ஆத்தர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த கப்பிள்ஸ்க்கு ஒரு பைசா கூட கடனே இல்ல. உங்ககிட்ட கடனே இல்லன்னு ஆத்தர் கேக்குறப்போ மேக்கன்டையர்ஸ் நாங்க கடனே வாங்க மாட்டோம் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. அவங்க கிட்ட 2 வீடு இருந்துச்சு. 2 வீட்லயும் கடனே கிடையாது. ரெண்டுக்கும் ஹவுஸ் லோன் அவங்க பே பண்ணி முடிச்சிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் தனியா சேவிங்ஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு 2 பேங்க் அக்கௌண்ட்ஸ் அவங்ககிட்ட வச்சிருந்தாங்க. அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட நெட்வொர்த் வந்து அரௌண்ட் $2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 17 crore வரை இருந்துச்சு. உங்களுக்கு படிக்கிற வயசுல பசங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க படிச்சு முடிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள கம்மியா எடை போட்டுட்டோம், இவங்க கண்டிப்பா மில்லியனர்ஸ் தான் அப்படின்னு ஆத்தருக்கு புரிய வந்துச்சு. இது மட்டும் இல்லாம இவங்க இருக்க வீடு, ஸ்டாக்ஸ்ல கிடைக்கிற டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு $26,000 கிட்ட பாசிவ் இன்கம் மந்த்லி வந்துட்டே இருந்துச்சு. ஜிம் எப்ப ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அவருக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். அவங்களோட ஒய்ஃப் சிவ் வந்து பியூட்டிஷியனா இருக்கனால எனக்கு வந்து 60 இயர்ஸ் ஆனாலுமே நான் ஜாலியா பார்லரை பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. இவங்களாம் எங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்கன்னு ஆத்தரோட தாட்ஸ் வந்து இந்த கப்பிள்ஸோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஆனா அதே நேரத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க இந்த கப்பிள்ஸ். இவங்க ரொம்ப அதிகமாவும் ஏர்ன் பண்ணல. ஆனா எப்படி இவங்க இந்த அளவு பினான்சியலி ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டாரு. ஆத்தர் ஒரு பினான்சியல் அட்வைசரா அவரோட 20ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்த மாசம் சம்பளத்துல தான் டிபெண்ட் ஆகியிருந்தாரு. அவருக்கு நிறைய கடனும் வந்துச்சு. சோ நம்ம பினான்சியல் அட்வைசஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணாத ஏதோ ஒரு விஷயத்த இந்த மேக்கன்டையர் கப்பிள்ஸ் கரெக்டா பண்றாங்க. இவ்வளவு கம்மியா அவங்க ஏர்ன் பண்ணாலும் எப்படி எதுவுமே இல்லாம எப்படி மில்லியனரா ஆனாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இவங்கிட்ட வந்து சில பினான்சியல் லெசன்ஸ் நாம கத்துக்கணும்னு நினைச்சாரு. அப்படி ஒரு அமெரிக்கால இருக்க மீடியம் இன்கம் சம்பாதிச்சவங்க எப்படி இந்த அளவு நெட்வொர்த்தை பில்ட் பண்ணாங்க, அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நாம பார்க்கலாம். அண்ட் இந்தியால இருக்க ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் தான் நீங்க, சம்பளம் கம்மி ஆனா உங்க லைஃப் ஸ்டைல நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்ல சொல்லியிருக்க 5 ஸ்டேஜஸ் நீங்க கிராஸ் பண்ணணும். ஒன்னொன்னா பண்ணி ஒரு டிக் மார்க் போட்டே வரப்போ ஒவ்வொரு டைம்ல உங்களால ஒரு ரிச் பர்சனா வெல்த்தியரா மாற முடியும். இதை உங்க பினான்சியல் சிச்சுவேஷனை மாத்துறதுக்கான ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, தி லாட்டி ஃபேக்டர் ரூல். ஆத்தர் டேவிட் பக் ஒரு தடவை பினான்சியல் கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு நாள்ல $10 சேவ் பண்ண உங்களால முடியுமான்னு அங்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ பார்த்து கேட்டப்போ எங்களால முடியும் அப்படின்னு கோரஸா சொல்றாங்க. ஆனா அங்க அந்த கிம் அப்படின்ற ஒரு கேர்ள் மட்டும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் முடியாதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணுட்ட உன்னோட ரொட்டீன் என்னன்னு கேக்குறாரு. என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து காஃபில தான் ஸ்டார்ட் ஆகும்னு கிம் சொல்றப்போ டேவிட் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க காஃபிய ஆபீஸ்ல குடிப்பீங்களா இல்ல உங்க வீட்டுல குடிப்பீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு கிம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்டார்பக்ஸ் தான் முன்னாடி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தர் உடனே அந்த காஃபியோட ரேட் என்னன்னு கேக்குறாரு. நான் தினமும் காஃபி கொடுக்க $5 செலவு பண்றதா கிம் சொன்னாங்க. உடனே ஆத்தர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க $5க்கு காஃபி குடிச்சீங்கன்னா மாசத்துக்கு $150 வருது, வருஷத்துக்கு $1,800 ஆகுதுன்னு சொன்னாரு. அப்போ கிம் உங்களுக்கு 23 வயசு தான் ஆகுது. நீங்க $100 சேவ் பண்ணாலும் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 10% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நாம வச்சுக்கிட்டாலும் அப்ப யோசித்து பாருங்க கிம், 65வது வயசுல உங்ககிட்ட $1.17 மில்லியன் இருக்கும். அதாவது நீங்க மில்லியனரா ஆகிருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு ஆத்தர். இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க கிம். உடனே நிறைய பேரு நம்ம ஒரு காஃபி தானே டீ தானே குடிக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், அதனால என்ன ஆகிற போதுன்னு நீங்க நினைச்சா இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இந்தியன் 200 ரூபாயில இருந்து
500 வரை ஒரு ஃபுட் ஆர்டருக்கு வேஸ்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றதுல நிறைய பணத்தை வேஸ்ட் பண்றோம். இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இந்தியால ஒரு வருஷத்துல மட்டும் ஃபுட் ஆர்டர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல 10.9 crores பிரியாணியா ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்ல, 4 கோடி நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. அந்த நூடுல்ஸ் 22 தடவை உலகத்தை சுத்தினா எப்படி இருக்குமோ அந்த அளவு அதிகமா இருந்திருக்கும்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் உடனே நிறுத்துங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்துல நாம செலவு பண்றதுக்கு முன்னாடி அண்ட் இது போல ஃபுட் ஆர்டர்ஸ் நாம காசு செலவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனமா யோசிக்கணும். உண்மையாவே நமக்கு இந்த பொருள் தேவைதானா, இப்போ இது நம்ம சாப்பிட்டே ஆகணுமா அப்படிலாம் யோசிச்சு பார்த்துட்டு உடனே உங்களுக்கு அந்த பொருள் தேவை இல்லைன்னா அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த காசை ஒரு 500 ரூபாயா இருந்தாலுமே நீங்க எஸ்ஐபியா மாசம் டிசிப்ளினா, அதாவது பினான்சியல் டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஒரு 10 இல்ல 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் உங்களுக்கு பே ஆஃப் பண்றது நீங்களே ரிட்டர்ன்ஸா பார்க்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் லெசன் நாம பார்த்திருக்க இந்த லாட்டி ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு காஃபி தானே டீ தானே அப்படின்னு நம்ம பண்ற இந்த சின்ன சின்ன ஸ்பெண்டிங்ஸ்ல கூட நாம கான்சியஸா இருக்கணும். நம்பர் 2, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். லாட்டி ஃபேக்டர் அப்புறம் ரெண்டாவது நாம பார்க்க போறது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இந்த ஒரு ரெண்டாவது லெசன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம்னு ஆத்தரை மீட் பண்ண வந்த ஜிம் அண்ட் சிவ் மேங்கட்டைய கப்புள்ஸ் கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஆத்தரே அவங்க கிட்ட எப்படி உங்களால இந்த அளவுக்கு பணத்தை சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டப்போ, நாங்க கம்மியா சம்பளம் வாங்கினாலும் எங்களால ஈஸியா சேவ் பண்ண முடிஞ்சது. எந்த செலவுகளையும் பண்றதுக்கு முன்னதாவே ஒரு பிக்சரான அமௌண்ட் நாங்க சேவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சம்பளத்துல இருக்க மிச்ச பணத்தை எங்களோட தேவைக்கு நாங்க செலவு பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல அவ்வளவு பெருசா நாங்க சேமிக்கல. அப்போ 4% தான் எங்களோட சேவிங்ஸா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பளம் ஏற ஏற எங்களால அதிகமா சேவ் பண்ண முடிஞ்சது. அதனாலதான் எங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ $4 லட்சம் வரை இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. முன்னாடி பட்ஜெட் போடுறதும் சேவ் பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தப்போ எங்களால பணத்தை சேவ் பண்ண முடியாது. அதே நேரம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நாங்க செலவு பண்ணிடுவோம். அதுவும் இல்லைன்னா எமர்ஜென்சி எதுக்காச்சும் அதுவே செலவாகிடும். அதனால்தான் எப்பயும் சம்பளம் வந்ததும் செலவு போக மீதி பணத்தை சேமிக்கலான்ற ஃபார்முலாவை நாங்க மாத்தி எங்களோட சேவிங்ஸ் போக இருக்க பணத்தை தான் நாங்க செலவு பண்ண ஆரம்பிச்சோம். இதனாலதான் வெல்த் கிரியேஷனுக்கு நாம இன்வெஸ்ட் பண்றோம். அதெல்லாத்தையும் விட முன்ன நமக்கு முதல்ல பே பண்ணிக்கணும். இந்த ஒரு கான்செப்ட் தான் ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன் புக்ல கூட அல்கெமிஸ்ட் அப்படின்ற பினான்சியர் வந்து பேபிலோன் சிட்டில பெரிய பணக்காரா மாறின அர்த்தத்துக்கு ரிச் ஆகுறதுக்கான ரீசனா ஒரு சீக்ரெட்டா சொல்லிப்பாரு. நீ சம்பளம் வந்ததும் செருப்பு தைக்கிறவன் துணி தைக்கிறவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு நீ முதல்ல ஒரு காயினை எடுத்து வச்சுக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காயினும் உன்னை பணக்காரனா மாத்த வேலை செய்யும்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுமே 10,000 சம்பளம் வாங்கினாலும் அதுல 2,000 ரூபாய நாம முதல்ல நமக்கு எடுத்து வைக்கணும். ஆனா அந்த காசை பர்சனலா செலவு பண்ணக்கூடாது, சேவ் பண்ணிட்டே வரணும். எந்த பேங்க்ஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அங்க சேவ் பண்றது லிக்விடிட்டியா உங்க பணத்தை சேவ் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து உங்க பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கலாம்ன்ற லெசன் நாம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். லாட்டி ஃபேக்டர், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட சம்பளத்துல இருந்து some percentage நீங்க எப்பயும் சேவ் பண்ணணும் அப்படின்னு. இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பணத்துல காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு நீங்க பாக்கணும்னா, இவர் தான் ரவி. இவருக்கு 23 வயசு ஆகுது. இவரோட மாச சம்பளம் 25,000. சில இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவர் நினைக்கிறாரு. அதனால நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு சூஸ் பண்றாரு. இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா, ரவி 5,000 ரூபாய மாசம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 15% அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வெல்த் வந்து 14 லட்சம் கிட்ட வந்திருக்கும். ஆனா அவர் இன்வெஸ்ட் பண்ணது 6 லட்சம் மட்டும்தான். இதையே அவர் தொடர்ந்து 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட வெல்த் கிட்டத்தட்ட 76 லட்சம் கிட்ட வந்திருக்கும். அண்ட் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட வெல்த் 3 கோடி 50 லட்சமா ஆகிருக்கும். இதுதான் காம்பவுண்டிங், நம்மளோட இன்வெஸ்டிங்ல பண்ற மேஜிக். இதை நீங்க எப்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட பினான்ஸ் நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நம்ம டிசிப்ளினா தொடர்ந்து மறக்காம ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த காம்பவுண்டிங் நம்ம இன்வெஸ்டிங்ல மேஜிக் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல சீக்கிரமா இன்வெஸ்டிங்க ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் அதை நாம ஆட்டோமேட் பண்ணி விட்டுறணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல காம்பவுண்டிங்கோட மேஜிக் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஏஞ்சல் ஒன் புரோக்கர் லிங்கை யூஸ் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, பி a automatic millionaire by assets. இந்த புக்கோட ஆத்தர் டேவிட் பக்கர் சந்திச்ச ஆளுங்களாம் பார்க்க தான் பணக்காரங்களா இருந்திருக்காங்க. ரொம்ப பந்தா பண்ணிருக்காங்க. ரோலஸ் வாட்ச்லாம் கூட
கூட கட்டியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்களோட பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ அவங்கலாம் பெருசா பணம் இல்ல, ஹோம் லோன் இருந்திருக்கு, கிரெடிட் கார்டு பில் நிறைய இருந்திருக்கு. சரி பேங்க்லயாச்சும் காசு இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல, கம்மியா தான் காசு இருந்திருக்கு. எமர்ஜென்சி ஃபண்ட் கூட அவங்க கையில இல்ல. அடே நீங்களா இப்படிதான் சுத்திட்டு இருக்கீங்களான்னு அவரே ஷாக் ஆயிட்டாரு. புவரா தான் இருந்திருக்காங்க. அடுத்து ஜிம் அண்ட் சூ கதையில பார்த்ததுல அவங்க பாக்குறதுக்கு பெருசா பந்தாவா இல்ல, பணக்காரங்கன்னு காமிச்சுக்கல. ஆனா அவங்களோட பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸை பார்த்து ஆத்தர் டேவிடே ஷாக் ஆகிட்டார் இல்லையா. இதுக்கு ரீசன் அவங்களோட சொத்து, அதாவது ஆசெட்ஸ். அந்த ஆசெட்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் மந்த்லி கொடுத்துச்சு. அதனால நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட்ன்றது நல்ல ஒரு சொத்தா இருக்கும்னு நாம சொல்லலாம். ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் மாதிரியான ஆசெட்ஸ் எல்லாம் நமக்கு பினான்சியல் செக்யூரிட்டியை மட்டும் கொடுக்கறது இல்ல, கூடவே பாசிவ் இன்கமையும் கொடுத்துட்டு இருக்கும். சம்பளத்துல குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றது நாம முன்னதா பார்த்துட்டனால என்கிட்ட பணம் இல்லாதப்போ எப்படி என்னால ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி பாசிவ் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் மட்டும் இல்ல, இப்ப இருக்க டெக்னாலஜி வரல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாசிவ் இன்கம் சோர்ஸே நாம கிரியேட் பண்ணலாம், as well as நம்மளால ஆசெட்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். அதை பத்தி நாம ஆல்ரெடி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆசெட்ஸ் பத்தி 2 வீடியோஸும் அண்ட் பாசிவ் இன்கம் சோர்ஸ் பத்தி 2 வீடியோஸும் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்ல எல்லாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, கோர்சஸ் லான்ச் பண்றது, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் பண்றது, ஏஜென்சி பிசினஸ் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்னு இதெல்லாத்தையும் பத்தி நாம டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா வித்தவுட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால ஒரு பாசிவ் இன்கமையும் பில்ட் பண்ண முடியும், as well as ஒரு ஆசெட்டையும் கிரியேட் பண்ண முடியும். ஏன் இந்த ஆசெட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது பினான்சியல் ஃப்ரீடம் ஸ்டெப்ல ரொம்ப முக்கியம் நீங்க கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை பார்த்துட்டே இருந்தா மட்டும் நம்மளால வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது, நாம சீக்கிரமா ரிச் ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா வெல்த் கிரியேஷன்ல இந்த ஆசெட்ஸும் பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்பர் 5, யூஸ் ஆட்டோமேஷன் ஃபார் ட்ரீம்ஸ் அண்ட் ரிஸ்க். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கு 2 விஷயம் தான் வாழ்க்கையில இருக்கும். ஒன்னு ட்ரீம்ஸ், இன்னொன்னு ரிஸ்க். இன்வெஸ்டிங், சேவிங்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணணும் அப்படின்னு நாம நினைச்சாலும் இன்னொரு பக்கம் நம்ம நிறைய செலவு பண்ணணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், ஒரு ட்ரீம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருந்தாலும் எமர்ஜென்சி அப்படின்னு வந்துட்டா நம்ம கையில காசு இருக்கிறது இல்ல. பதிலா நாம நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளோட இந்த பக்கெட் லிஸ்ட நம்ம லைஃப்ல ஃபுல்ஃபில் பண்ணணும். சேம் டைம் சேவிங்ஸையும் நாம தொடக்கூடாதுன்னா இந்த ஒரு ஐடியாவை உங்க சேவிங்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்னன்னா நீங்க உங்களோட ட்ரீம் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணணும். அதாவது உங்க பக்கெட் லிஸ்ட்கான ஒரு பேங்க் அக்கௌண்ட். அதை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலியில இருக்க யாருக்கோ ஒரு ஹெல்த் இஷ்யூ மாதிரியான எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுதுன்னா உங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்தாலும் இந்த ஒரு அமௌண்ட்ல இந்த மாசம் ஒரு ஃபாரின் ட்ரிப் போலான்னு வச்சிருந்தேனே, இப்படி எமர்ஜென்சி ஆகிச்சேன்னு நாம ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல 20% சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்க 10% பணத்தை உங்களோட ட்ரீம் அக்கௌண்ட்ல போட்டுடுங்க. இப்படி நீங்க செய்யறது மூலமா எமர்ஜென்சி அப்படின்னு உங்களோட சேவிங்ஸ் நீங்க எடுத்தாலும் தனியா இருக்க அந்த 10% பணம் அப்படின்றது உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண யூஸ் ஆகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட சம்மரியை நாம பார்த்தோம்னா நீங்க பினான்சியல் ஃப்ரீடமா ரீச் பண்றதுக்கு 5 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், லாட்டி ஃபேக்டர். இங்க நீங்க அன்னெசரி ஸ்பெண்டிங்ஸை கட் பண்ணணும். சேம் டைம் டெய்லி ரொட்டீனா நம்ம பண்ற சின்ன சின்ன ஸ்பெண்டிங்ஸை கான்ஷியஸா பண்ணணும். ரெண்டாவது, பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க செலவு பண்றதுக்கு முன்னாடி சேவிங்ஸை பண்ணிட்டு அப்புறமா செலவு பண்ணணும். மூணாவது, இன்வெஸ்டிங்ல நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸை எடுக்கணும்னா காம்பவுண்டிங் உங்களோட இன்வெஸ்டிங்ல மேஜிக் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா நீங்க சீக்கிரமா பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். நாலாவது, நீங்க பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்றதுக்கு பாசிவ் இன்கம் தர ஆசெட்ஸை கிரியேட் பண்ணணும். அதாவது பாசிவ் இன்கம் பிளஸ் ஆசெட் சோர்ஸை நீங்க உருவாக்கணும். அதை பத்தின வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவது, உங்க ட்ரீம் அக்கௌண்ட் நீங்க உருவாக்குறதுக்கு 20% சேவிங்ஸ்ல 10% உங்க பக்கெட் லிஸ்ட ஃபுல்ஃபில் பண்ண சேவ் பண்ணணும். சோ இந்த வீடியோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த வெல்ஸ்டெக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃபினான்ஷியல் நாலேஜ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் வீடியோல நாம மீட் பண்ணலாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் வெல்ஸ்டெக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.